ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நடந்து முடிந்த குரூப் 4 2025 சேலஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கே இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கிடைக்கும், அந்த கொஸ்டினுக்கு கிடைக்காது அப்படின்ற ஆர்குமெண்ட்லாம் வந்து வரப்போகிறது கிடையாது. சேலஞ்ச் பண்ணியிருக்கிறத வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஒரு பக்கம் சிலர் வந்து எக்ஸாமுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் வந்து சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ணி படிக்க போயிட்டுருக்குறாங்க, ஒரு சிலர் வந்து எக்ஸாமே வேண்டாம் இனிமேல் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸாம் அப்படின்றது வச்சா வந்து நல்லது தான். பட் டிஎன்பிஎஸ்சி வந்து வைப்பாங்களா அப்படின்றத வந்து ஷியோராக சொல்லிட முடியாது. ஸோ அதையே நம்பிட்டு இருக்காமல் ஒரு சைடு வந்து அதையும் வந்து பாருங்கள், இன்னொரு சைடு வந்து நீங்கள் படிக்கவும் செய்யுங்க. எப்போவுமே வந்து படிக்கிறத மட்டும் வந்து விட்டுடாதீங்க. சரிங்களா? அது எங்கே படிக்கிறீங்களோ எது படிக்கிறீங்களோ, ஆனால் படிக்கிறத மட்டும் வந்து விட்டுட வேண்டாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரி, மொத்தமாக வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 47 கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக சேலஞ்ச் பண்ண ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கிளைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபைனல் கீ கொடுக்கும்போது தான் வந்து தெரியும். சரிங்களா? இந்த 47 கொஷின்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து சேலஞ்ச் பண்ணதா அப்படின்லாம் இல்லை. இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணது நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேலஞ்ச் பண்ண எந்தெந்த கொஷின்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணதில் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிழையான தொடரை கண்டறிக. இதில் பிழையான தொடர் ஆப்ஷன் சி வந்து அவங்க கொடுத்தது படி கரெக்டு தான். பட் பியும் வந்து வருன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. மலை மீது ஏரி கல்வெட்டுகளை அப்படி வராது, ஏரி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அப்படின்ற இதை வச்சு கொஷின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரி அப்படின்ற இதுக்கு ஏரிக் அப்படின்றக்கு அது வந்து இக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினும் தப்பு, இந்த ஆப்ஷன்ஸுமே தப்பு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஏதாவது 1-2 வந்து விட்டு போயிருக்கலாம். நான் சொன்னதையும் காட்டி வந்து ஏதாவது 1-2 கொஸ்டின் வந்து விட்டு போயிருக்கலாம். ஸோ டோட்டலாக சேர்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடுச்சு. 3வது கொஸ்டின் கானம். இது வந்து சில பேர் வந்து இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து சி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்றது வந்து தெரியல. இது வந்து கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கானம் அப்படின்னா கானகம் அப்படின்னா காடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். கானம் அப்படின்னா காடு அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. இது வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் சி. அடுத்து வந்து இருபொருள் தருக தாரணி. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். பூமி உலகம் அப்படின்றது தெரியும். இதுக்கு சிலர் வந்து கடல் பூமி வரும்னு சொல்கிறாங்க, சூரியன் உலகம் வரும்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்றது வந்து எனக்கும் தெரியல. பூமி உலகம் தான் நானும் வந்து படிச்சிருக்கேன். சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருந்தாத சொல் அப்படின்றது தான். முரளி வகுளி வாழை அப்படின்றதெல்லாம் வந்து மீன் வகையை சார்ந்தது. வியாழம் அப்படின்றது மட்டும்தான் பாம்பு அந்த வகையினத்தை வந்து சார்ந்தது. ஸோ அப்படின்னும் போது வியாழம் தான் வந்து பொருந்தாதது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வா வரிசையில் வந்து, அதாவது அகர வரிசையில் வா வரிசையில் தான் எல்லாமே இருக்குது. வகுளி வாழை வியாழம் எல்லாமே வா வரிசையில் இருக்குது. பட் முரல் அப்படின்றது வந்து வா வரிசையில் இல்லை. அதனால் அதுதான் வந்து பொருந்தாத சொல் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போவும் சொல்லிட்டேன், இந்த கொஷின்லாம் வந்து சேலஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்ல வரல. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துக்களை வந்து இந்த சாந்து குருவி சுனை அருவி இது ஒரு புக்கில் சிலப்பதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. குறுந்தொகையில் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒளி மரபை கண்டறிக. அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். புல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. புல் சிமிழ்க்கும் அப்படின்றது ஒளி மரபு அப்படின்னு கேட்கும்போது அது புல்லோட சவுண்டு வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புல் அப்படின்னா நம்மளுக்கு பறவைன்னு தெரியும். அந்த பறவை வந்து என்ன ஒலி எழுப்பும் அப்படின்னும் போது அது வந்து ஆக்சுவலி வந்து சிமிழ்க்கும்னு கொடுத்துருக்காங்க திருக்குறளை வச்சு. சிமிழ்க்கும் அப்படின்றதோட மீனிங் வந்து அதோட சவுண்டு கிடையாது. அந்த வேடன் வந்து அதை பிடிச்சு வந்து வைக்கிற அந்த ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் சில புக்கில் எல்லாம் வந்து பார்க்கும்போது, சில சோர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நரலும் அப்படின்னும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 8வது கொஸ்டின். வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது ஜிஎஸ்ல இருந்து கேட்டாங்களா இல்லை வந்து வேறு எங்கேயாவது இருந்து கேட்டாங்களா அப்படின்றது வந்து தெரியல. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். ஒயிட் ஹால் அப்படின்னா வெறும்
ஒயிட் ஹால் அப்படின்னும்போது ஜிஎஸ் புக்கில் வந்து பார்க்கும்போது வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல படித்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளை மாளிகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டானியா அரசு அலுவலகம். வரலாற்றில் ஒயிட் ஹவுஸ்னா தான் வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹால்னா பிரிட்டானியா அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. மேபி இங்கே வந்து ஒயிட் ஹாலுக்கு வந்து வெள்ளை மாளிகைன்னு கொடுக்காம இருந்திருந்தால் அந்த இது வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 9வது கொஸ்டின், தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். இது ஆக்சுவலி வந்து அவுட் சோர்ஸில் வந்து பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுத்து ஒரு ஆத்தர் எழுதுனா பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஒரு உணர்த்தும் பொருள் அப்படின்னும் போது டி அப்படின்ற ஆன்சரும் வந்து வருது, நட்பை பெருக்குதல் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்போம், தனிமரம் தோப்பாகாது, தனிமரம் தோப்பாகாது அப்படின்றது யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பழமொழி. தனிமரம் எப்பயுமே தோப்பாகாது, அதாவது ஒரு தனியாக நீ இருக்கிற அப்படின்னா இந்த மரம் எப்படி வந்து தோப்பாகும்? ஸோ அது தோப்புனே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும், எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், அப்போ சேர்ந்து வாழணும் அப்படின்னா அப்போ தான் வந்து இதை ஒரு தோப்புன்னு வந்து சொல்ல முடியும். அப்போ என்ன வந்து வருது, நட்பை பெருக்குதல். இது யூஸ்வலாக பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணாலே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் வந்து வரும். ஆனால் ஏதோ ஒரு ஆத்தர் வந்து பகையை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு வந்து தெரியல. பட் சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நானும் கூட வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின், தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் அப்படின்ற சொல். இது ஆக்சுவலி வந்து ஸ்பானிஷ்லேருந்து வந்த ஒரு மொழிச்சொல். அதுக்கடுத்து தான் வந்து போர்த்துகீஸ் வரும், அடுத்து தான் வந்து ஃப்ரெஞ்சு வரும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்த்துகீஸும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கடைசியில் என்ன பெறப்பட்டதுன்னு கேட்கும்போது ஃப்ரெஞ்சு மொழின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த கொஸ்டினில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சி அப்படின்றது வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி இவங்க கொடுத்த அந்த டி வந்து கரெக்டாக இருந்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு. 11வது கொஸ்டின், இந்த கொஸ்டினில் இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 34 அப்படின்னு வந்து கொடுத்தது தப்பு. ஆக்சுவலி 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கணும். இது வந்து என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. பட் ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வந்து கொடுத்ததாகணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். அப்போ தான் வந்து பின்னாடி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த கொஸ்டினும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் கான்செப்டை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அமையுது அப்படின்னும் போது இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி தான் வந்து முடிவு பண்ணணும், அது கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சொன்னாங்க, பட் இதுக்கு வந்து தெரியல. அதான் நான் 1-2 கொஸ்டின் வந்து விட்டு போயிருக்கோம். அப்படியே சேர்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் வந்து ஏதோ இந்த மானின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 15வது கொஸ்டின், குதிர்தல் இதற்கு இணையான வேறு சொல் அதிக அப்படின் போது நிறைய பேர் வந்து ஒழுங்காதல், சீராதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரைவேட் கீ வந்து கொடுத்தாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து கடைசியில் வந்து ஏ அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க, படிதல்னு கொடுத்துருக்காங்க. நானும் படிதல் தான் வந்து போட்டேன். இதெல்லாம் நான் ஃப்ளூக்கில் போட்டது தான், சரிங்களா. இதெல்லாம் நான் படிச்செல்லாம் வந்து போடல, நான் படிதல் தான் போட்டிருக்கேன். ஆனால் நான் படிதல் போட்டிருக்கிறதுக்காக இது வந்து கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா குதிர்தல் அப்படின்னும் போது நிறைய மீனிங் வந்து கொடுக்குது. அப்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இது வந்து கழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான பொருள் தான் கேட்டிருக்காங்க, போர் மிகுதி. சில பேர் வந்து கழித்தல் வந்து மீனிங் கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. 15வது கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்றது தெரியல. முதலை மீன் கெண்டை அது ஏதோ மிஸ்டேக்காக வருது, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 16வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். புள்ளின் உறுப்பை கண்டறிக அப்படின்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அது தொல்காப்பியத்தில் இருந்தா இல்லை தேவனைய பாவாணர் எழுதினதில் இருந்தா அப்படின்ற அந்த ஒரு இது வந்து கேட்கல. வெறும் புள்ளின் உறுப்பை கண்டறிக. புள்ளின் உறுப்புனா நம்மளுக்கு நார்மலாக 10th புக்கு தான் படிச்சிருப்போம். அப்போ அதுலேயே வந்து தெரியும் என்ன படிச்சிருப்போம். புள்ளின் உறுப்பு வந்து தளிர்னா அது ஒரு கொழுந்து வகை. கொழுந்துன்னும் போது புல்லோட உறுப்பு தான். ஸோ அப்போ தளிர் இதுக்கெலாம் வந்து கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும்லாம் இல்லை, கொடுக்கணும். அடுத்ததாக 17வது கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். இதில் ஆப்ஷன் சி கரெக்டு தான், பட் அட் த சேம் டைம் டியும் கரெக்டு தான். இப்போது சிறுவன் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது தப்பாக சொல்லலாம். இப்போ சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர் அதுவும் கரெக்டு தான். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். இப்போ சிறுவர் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து மரியாதை பன்மை பெயராக வந்து வருது. இப்போது தலைவர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அங்கே வந்து மரியாதையாக வந்து குறிக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நம்ம எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் மரியாதையாக வந்து வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் வந்து கரெக்டாக தான் வரும்.
அடுத்து இடைச்சொல் தொடர், இதுக்கும் வந்து மேபி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் சி, நிலவோ காய்ந்தது. அந்த நிலவோ அப்படின்னும் போது நிலவு பிரித்தோம் அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு இடைச்சொல் 9th புக்லேயே இருக்கும். ஓ அப்படின்றது ஒரு இடைச்சொல் வந்து வருது. ஸோ மேபி இது கரெக்டாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக, இதுவும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா விஷுவல் ஸ்கேனர். விஷுவல்னால் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு காட்சி, ஒரு படம், ஒரு காட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்கேனர். ஸ்கேனர்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸ்கேனிங் அப்படின்னும் போது அது வந்து வருடுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட தமிழ் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸ்கேனிங்கும் போது வருடுதல். ஒரு ஸ்கேனர் அப்படின்னா வருடின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் கட்புல மேவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது புக்கில் இருக்குது. ஆக்சுவலி புக்கில் மீன்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து இருக்குது. பட் இதோட மீனிங் வந்து காட்சி. ஸ்கேனர் அப்படின்னும் போது அது வந்து வருடின்னு சொல்லுவாங்க. வருடின்னு சொல்லும்போது அதை உணர்தல் அப்படின்னு கூட வந்து மீனிங் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டாக வர மாதிரி தான் இருக்குது. அடுத்து தமிழில் லாஸ்ட்டாக 20வது கொஸ்டின். இதில் ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. என்னென்னா கச்சை கட்டுதல். ஆப்ஷன் சி, சியில் வந்து பார்த்திங்கன்னா கச்சை கட்டுதல் அப்படின்னு இருக்குது. கச்சை கட்டுதல்னா முரண்படுதல்னு கொடுத்துருக்காங்க. கச்சை கட்டுதல் அப்படின்றதோட மீனிங் வந்து அந்த மரபு தொடர் அறிதல் அப்படின்ற அந்த ஒரு புக்லேயே வந்து இருக்குது. கச்சை கட்டுதல்னா மீனிங் வேறு, கட்சி கட்டுதல் அப்படின்னா தான் முரண்படுதல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இவங்க கட்சி கட்டுதல்னு கொடுக்குறதுக்கு பதிலாக கச்சை கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு, இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க எடுத்த மிஸ்டேக்காக இருக்கட்டும், பட் இதுக்கு வந்து கொடுக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இதோட தமிழில் வந்து சேலஞ்ச் வந்து முடிஞ்சு. இதில் ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 20 கொஷின் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து நினைப்பாங்க அதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கொஷினுமே வந்து சேலஞ்ச் பண்ணி விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இது எல்லா கொஷினுமே வந்து சேலஞ்ச் பண்ணுறது கிடையாது. எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மிஸ்டேக்காக இருந்து நம்மளுக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களோ அதை வந்து தோன்றதை வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க. இதனால் வந்து எல்லா கொஷினுக்குமே வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பு. எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி எல்லா கொஷினுக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்தந்த கொஷினுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த ஃபோஸ்டர் கேர் சர்வீசஸ் ஸ்கீம், இதில் ஏதோ வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகள் பராமரித்தல், இதுவும் வந்து அந்த ஆப்ஷனில் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து ஆப்ஷன் ஏ தான் நான் வந்து போட்டிருக்கேன், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்க, உற்பத்தி திறனை பொறுத்து வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டி படி. அப்போது நெல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்காச்சோளம் வந்து நெல்லை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மக்காச்சோளத்தை விட அதிகமாக இருக்கிறது வந்து எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னும் போது 1, 2, 3 அப்படின்றது தான் வரும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து போட்டிருக்கேன். அதுதான் டிஎன்பிஎஸ்சியும் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து 3, 2, 1 தான். இவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை தான் இருக்குது, செகண்ட் பிளேஸில் மக்காச்சோளம் இருக்குது, 3வது பிளேஸில் நெல் இருக்குது. அப்போ 3, 2, 1 தான் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும். அடுத்து 3வது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து தப்பு தான், செகண்டும் வந்து தப்பு தான், ஸோ ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் கொடுக்கணுன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு தான், ஆனால் செகண்ட் இது வந்து தப்பு, அதனால் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் வந்து கரெக்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு கரெக்டு செகண்டும் கரெக்டு, அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இதை என்ன முடிவு பண்ண போகுது தெரியல. ஓகே. அடுத்து வந்து இந்த கொஸ்டினையும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட நோக்கம் வந்து ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு. இந்த ஸ்லோகனை வந்து ஒரே நாடு அப்படின்றது தான் முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த கொஸ்டின். ஏனெனில் சீனா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஏற்பட்ட பெரிய மோதல்னால தான் இந்த ஆண்டு திட்டம் வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில புக் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைனா மற்றும் பாகிஸ்தான்னு வந்து இருக்கும். இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் ஜிஎஸ்சில். இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கெலாம் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா நியூ இந்தியா பாரதியார் கிடையாதுன்னு தெரியும், தேசபக்தனும் வாவேசு கிடையாதுன்னு தெரியும். அப்போது 1, 2 தப்புன்னும் போது 3, 4 தான் கண்டிப்பாக சரி. ஏன்னா தி இந்து ஜி சுப்பிரமணியமை தவிர வேறு யாரும் வந்து வரவே மாட்டாங்க. அப்போ தி இந்து அப்படின்றது 4 சரின்னும் போது நவசக்தி த்ரிவிகா, அப்போ 3, 4 வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ இவங்க வந்து மாற்றி பின்னு வந்து குறிச்சு விட்ருக்காங்க. அப்போ இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த கொஸ்டின், இந்த கட்டபொம்மன் கொஸ்டினும் சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது
நான் வந்து நோட் பண்ணல, சரிங்களா? அதான் நான் சொன்ன மாதிரி 1, 2 விட்டு போயிருக்கோம். அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, சுயராஜ்ய கட்சி வந்து 11 இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், புக்கில் வந்து படிக்கும்போது 1926 வந்து 41 இடங்களில் சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? சுப்ராயன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 1926 தான் 41 இடங்கள். ஆனால் இவங்க மீன் பண்ணுறது என்னென்னா 1923, ஏன்னா 1923 தான் சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 1923 தான் இவங்க வந்து 11 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவுட் ஆஃப் புக்லேயுமே வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து புக்கில் பார்க்கும்போது செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. மேபி இதுக்கு கிடைக்கலாம், சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். அடுத்தது இதில் எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சியும் வந்து தவறாக தான் பொருந்தி இருக்குது. அட் த சேம் டைம் பியும் வந்து தவறாக தான் பொருந்தி இருக்குது. 4வது வந்து தவறாக பொருந்தி இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்போது இந்த 3மே தவறாக பொருந்தி இருக்குன்னு போது இவங்க எதுக்கு 3 மட்டும் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியல. மேபி சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஒன்று இந்த பியும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, டியும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, சியும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏ மட்டும் கரெக்டு தான், அவங்க கொடுத்ததுபடி ஏ வந்து கரெக்டு தான். அவங்க தவறானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் வந்து கரெக்டாக இருக்குது. ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர் ஹிஸ் நைட்ஹுட் அப்படின்னு. பட் தமிழில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தனது சற்பட்டத்தை துறந்தார். அப்போது இது வந்து சற்பட்டம் அப்படின்ற வீர திருமகன் பட்டம் தான் வந்து அவர் வந்து திறந்திருப்பார். சற்பட்டம் அப்படின்றது வந்து எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து தவறுன்னு தமிழில் படித்தவங்க தவறுன்னு சொல்லிட்டு அப்போ ஆப்ஷன் சி தான் குறிச்சிருப்பாங்க. பட் இது ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் வந்து இந்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 21 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதே வந்து தப்பு. 16 பேர் தான் வந்து கலந்துப்பாங்க. சப்போஸ் அவங்க சென்னை மாகாணம்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் 22 பேர். சில புக்கில் 21ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்ஸில் வந்து 22 இருக்குது. பட் இவங்க மென்ஷன் பண்ணது தமிழ்நாட்டு பகுதி. அப்போது 21 பேர்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 16 பேர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வரும். அப்போது இதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ காலவரிசைப்படின் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பாரத ரத்னா, பத்ம விபூஷன், அந்த எது வந்து பெரிய விருதோ அந்த விருதை வந்து அப்படி ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய விருது வந்து பாரத ரத்னா விருது, அடுத்து பத்ம விபூஷன் வந்து அடுத்ததுக்கும் பெருசு, இதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது வந்து எதுனா பத்ம பூஷன், லாஸ்ட்டாக இருக்கிறது தான் பத்மஸ்ரீ. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. பட் கேட்டது வந்து காலவரிசைப்படி எல்லாமே வந்து ஒரே இயரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இது எப்படி வந்து இவங்க கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஃபைனல் கீ வந்தால் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஏன்னா மேக்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ தமிழில் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வந்து நம்ம வேறு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத வேறு ப்ரூஃப் எடுத்து வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு அதுக்கான சரியான ப்ரூஃப் வந்து வேணும். அந்த சரியான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து கிளைம் ஆகும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பட் சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இதையும் 3வது பகடையும் எடுத்து அப்படி மேட்ச் பண்ணி 5 தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இந்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் வந்து ஸ்பேஸ் மைத்ரி. இந்த மைத்ரியில் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக வந்து வர மாதிரி இருக்குது. பட் ஆப்ஷன் சி வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது அப்படின்றது வராது அப்படின்னு. பட் சில சோர்ஸ் எடுக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3 வந்து சரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி வந்து தவறு. பெரம்பலூர் கிடையாது. பெரம்பலூரில் வந்து 4th பிளேஸில் இருக்கும், சரிங்களா? வேறு பிளேஸ் தான், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பிளேஸ் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி வந்து செய்யப்பட்டது. எப்போது 2021, 22. அப்போது 2வது ஆப்ஷன் வந்து தவறு அப்படின்னும் போது 3வது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 1, 2 வந்து தவறு. எது சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 மட்டும் தான் சரி. 3 மட்டும் எங்கே இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ அப்போது இதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களோட வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள், அங்கே ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து நானாக இது பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? இதுதான் கன்ஃபார்மு, இதுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது நானாக யோசிக்கிறேன். எப்படின்னா, மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று
அங்கே கல்வியை வழங்குகிறார்கள் அப்படின்றது வந்து தான் தப்புன்னு சொல்லலாம். மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். மாற்று வழினா அதுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு வழி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற என்னோட உள்ளுணர்வு வந்து தோணுது. இதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்து இந்த கொஸ்டினை, இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் இன்ஃப்ளேஷன் கேட்டிருக்காங்க. ஹை இன்ஃப்ளேஷன் போகுது, ஹை டிமாண்ட் வரும். ஹை டிமாண்டும் வரும், அட் த சேம் டைம் வந்து லோ ப்ரொடக்ஷனும் வந்து வரும் புக் படி பார்த்தோம் அப்படின்னா. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு அப்படின்றதையும் எடுத்துக்க முடியும். இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து புக் ப்ரூஃப் வச்சு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏபிசி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். அடுத்ததாக 18வது கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th ஒன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னும் போது இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டமோட ஆண்டுக்கு முன்னாடி வந்து வரும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி இவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஆக்சுவலாக இந்த எந்த ஆப்ஷனுமே வந்து மேட்ச் ஆகாது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து அது வந்து ஆண்டு வந்து வேறு. தேசிய உணவுலேயே வந்து 2 திட்டம் வந்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த பாதுகாப்பு திட்டமுக்கு வந்து ஆண்டு வந்து வேறு வரும். ஓகேவா? 2011 ஐ திங்க். அடுத்ததான் இந்த கொஸ்டினும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா MFAL. இதில் என்னென்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது ஏஜென்சிஸ்னு வந்து வரும். இது வந்து கரெக்டான இதில் தான் இருக்குது, மீனிங்கில் தான் இருக்குது. இப்போது அப்படி பார்த்தா வந்து இந்த 4வது வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏஜென்சிஸ்ன்றது வந்து இங்கே வந்து வந்திருக்கணும். இதுபடியும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 19 இதோட அடுத்து வந்து பின்வருவனவற்றுள் தவறான இணைப்பு எதுன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து 4 வந்து தப்பு தான். அடுத்து NIC தேசிய தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கரெக்டாக இருக்குது. பட் இங்கிலீஷில் வந்து கொடுக்கும்போது NIC நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் வந்து கரெக்டான ஒரு இது ஃபார்ம். ஆனால் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் வந்து சரிதான். பட் சில சோர்ஸில் வந்து பாம்பே திட்டம் அதை வந்து 1944ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் 1940ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க ஃபைனல் கீழேன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் வந்து இவங்க கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதே வந்து டவுட்டாக தான் இருக்குது. அடுத்ததான் இந்த கொஸ்டின் டெங்கு. இது வந்து ஓகே டெங்கு. ஆனால் இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது வந்து அதுவும் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து தாக்கும் அப்படின்ற மாதிரி சில புக்கில் வந்து இருக்குது. 9th புக்கில் கூட இருக்குது, 9th சயின்ஸ் புக்கில் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 23வது கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீனசேனர் வந்து ஆதிபுராணம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி குணபத்ரரும் ஆதிபுராணம் வந்து வரும். அப்போ நம்ம எந்த ஆப்ஷன் வந்து எடுக்கிறது? குணபத்ரரும் ஆப்ஷன் இந்த 3வது இதுக்கு வந்து 4ன்னு வந்து வருது. அப்போ இங்கே வந்து 4ன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதை வந்து எதை வந்து எடுத்துக்கிறது? ஸோ இப்போ இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் 24வது கொஸ்டின். இதில் பின்வருவனவற்றுள் எவை வந்து சரியானவை வந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து கரெக்டு. ஆனால் செகண்ட் ஒன் வந்து தப்பு. ஏன்னா மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவர் வந்து ரோசாப்புத்துறை வந்து வருவார், பிபி வாடியா கிடையாது. டாக்டர் பி வரதராஜுலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. இது வந்து கரெக்டு தான். ஆனால் இந்த பி வரதராஜுலு பிரபஞ்சமித்திரன் அப்படின்ற பத்திரிகை வந்து நடத்தினார் அப்படின்றது வந்து தப்பு. இதுக்கான சோர்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. பி வரதராஜுலு வந்து பிரபஞ்சமித்திரன் வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படின்றதுக்கான சோர்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. அப்போது ஆப்ஷன் 4ம் வந்து தப்பு. 2யும் 4யும் எலிமினேட் பண்ணிட்டா 1, 3 மட்டும்தான் வந்து சரி. 1, 3 அப்படின்றது வந்து ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ அப்போது இதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம எதுவும் வந்து சொல்லிட முடியாது இதெல்லாம் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் கூட வந்து இதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொன்னோம். பட் இந்த டைம் வந்து அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியலை. சில கொஸ்டினுக்கு தான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ண முடியுது. சில கொஸ்டினுக்குலாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். அடுத்து தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்த ஆப்ஷன் வந்து கரெக்டு தான். ஆனால் அதில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா தமிழ்நாடு ஊழல் தடுப்பு அது வந்து 1965, கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச எண் அழைப்பு எண் வந்து 1064. ஸோ இப்படி மாற்றி கொடுத்ததுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மாற்றி கொடுத்தா அது தப்பாக போயிடும் இல்லையா? இப்போ நம்மளே வந்து யாராவது பின்னாடி தமிழ்நாடு ஊழல் தடுப்போட நம்பர் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 1965க்கு பதிலாக 1064ன்னு சொல்லிடுவோம். அப்போ அது தப்பு தானே? ஸோ அப்போ இந்த மாதிரி மாற்றி கொடுத்ததும் தப்பு தான். அடுத்தது தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகள். 26வது கொஸ்டின். 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. இது 2004 தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சோர்ஸ் வந்து சொல்லுது. 2004 தான்
அந்த மாநில தேர்தலெலாம் வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2003 எல்லா மாநிலத்திலையும் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, 1-2 மாநிலங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து தப்பு. அப்போ சரியான கூற்றுகள் அப்படின்போது ஒன்று வந்து தப்புனும் போது ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்லையுமே 1, 3 அப்படின்றது வந்து 1ன்றது வந்து வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் வந்து வராது. அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இந்த 3யும் வந்து தப்பு தான். 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது வந்து தப்பு. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்றும் வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2004 தான் எங்கேயும் வந்து வந்திருக்கணும். அப்போ 2 மட்டும் தான் கரெக்டு. 2 மட்டும் கரெக்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. அப்போ இதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த கொஸ்டின் 27வது கொஸ்டின், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடமிருந்து பெற்றனர் அப்படின்றது வந்து தப்பு. சில பேர் இது கரெக்டுன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக 3வது வந்து பார்த்திங்கன்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள்னால் சிம்பிளாக டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அதோட அரசமைப்பின் ஆன்மாவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இதை வந்து எந்த ஒரு புக்லையும் வந்து சொன்னதில்லை. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து சொன்னதில்லை. நம்மளுக்கு புக் சோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரியாம்பிள் இஸ் த சவுல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ முகவுரை அரசியலமைப்பின் முகவுரை தான் என்னது அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு, அது வந்து வேற, சரிங்களா? இது வந்து அரசமைப்பின் ஆன்மா அப்படின்றதே வந்து முகவுரை தான் ஒரு அரசமைப்புக்கு வந்து ஆன்மாவாக இருக்க முடியும். அது இல்லைன்னா அரசமைப்பு ஆன்மா வந்து இருக்கவே இருக்காதுன்ற மீனிங்கில் தான் சொல்ல வராங்க. இப்போ ஏதோ ஒரு ஆத்தர் வந்து இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளும், அதாவது அலாங் வித் டிபிஎஸ்பி சவுல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், எது பிரியாம்பிள் அலாங் வித் டிபிஎஸ்பி சவுல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை வந்து, அப்போது நம்ம ஏதோ ஒரு ஆத்தர் வந்து எழுதின புக்கை வச்சு நம்ம சேலஞ்ச் பண்ணால் மட்டும் இவங்க வந்து ஆன்சர் கொடுத்துட்றாங்களா? ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணால் ஆன்சர் கொடுத்துட்றாங்களா? இல்லை. அப்போ ஏன் வந்து இவங்க மட்டும் அந்த யாரோ ஒருத்தர் வந்து எழுதுனதை வந்து இது பண்ணுறாங்க? ஸோ நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்றது வந்து என்ன முகவுரை தான். அப்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சது. ஸோ டோட்டலாக தமிழில் மட்டும் 20 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கலாம். அடுத்து ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. 1-2 கொஸ்டின் வந்து நான் விட்டுருப்பேன். ஸோ அப்படி டோட்டலாக வந்து சேர்க்கும்போது 50 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நான் விசாரித்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் வந்து எந்த எக்ஸாம்லையும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. குரூப் 1ல் கூட அதிகபட்சம் வந்து 30 கொஸ்டின் தான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குரூப் 2ல் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 22 தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நானே வந்து கட் ஆஃப் வீடியோ போடும்போது ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் வந்து நான் போட்டேன். ஆனால் 23 கொஸ்டின்ஸும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது கூட டவுட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது இத்தனை கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்போ மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இவ்வளோ இதோட எதுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத என்னோட கொஷின். ஆல்ரெடி தமிழும் வந்து நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக தான் வந்து கேட்டுருக்காங்க. தமிழ் இப்படியெல்லாம் வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணிடக்கூடாது. இவங்க வந்து இவ்வளோ கஷ்டமாக வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுப்போம், இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா 1100 வந்து கேட்டுருவாங்க. 1100 ராஜராஜ சோழன்லாம் என்ன சொன்னார், அது அவர் என்ன தமிழ் யூஸ் பண்ணார், அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணவே கூடாது. இவங்க வந்து பள்ளி புத்தகத்தின் அடிப்படையில் எடுக்கணும். அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து போகட்டும், ஆனால் அது ஒரு லிமிட்டடோடு இருக்கணும். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த எல்லையை வந்து தாண்டக்கூடாது. இவ்வளோ கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த கொஷினை வந்து எடுத்தது யாருன்னு வந்து தெரியல. இந்த கொஷினில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து டிஎன்பிசி கண்டுக்குவாங்க, டிஎன்பிசி ரீ எக்ஸாம் வந்து இதெல்லாம் வச்சுருவாங்க அப்படின்லாம் வந்து யாரும் வந்து ஈஸியாக வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து எதுக்குமே வந்து அசரவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே லாஸ்ட் டைம் கூட வந்து நடந்துச்சு. லாஸ்ட் டைம் இல்லை, அதுக்கு முன்னாடியும் கூட. ஸோ இதுக்கெலாம் வந்து கண்டுக்கிட்டதே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு ஒரு சில ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதையுமே வந்து இது இல்லை நடந்திருக்காது, நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது, நடந்திருக்கும்னு சொல்லிட முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து தெரிய வரும். ஏன்னா நானும் வந்து பல வருஷம் படித்த இதுலேயும் வந்து சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்து கேட்ட அந்த அடிப்படையிலையும் வந்து சொல்கிறேன். அவங்களும் நிறைய வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நிறைய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க சைடில் வந்து விசாரிக்கும் போதும் எவ்வளோ ஸ்கோர் வந்து பண்ண முடியும் ஒருத்தர்னால அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஒருத்தர்
ஏதோ ஒருத்தர் வந்து அதிகபட்சம் வந்து இந்த கொஷினில் வந்து 165 to 170 அப்படின்றது வந்து போடலாம். அதுக்கு மேலே வந்து போடவே முடியாது. அதுவும் கூட வந்து ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான். தமிழ்நாடு லெவலில் வச்சோம் அப்படின்னா ஒரு 160 அபோவ் வந்து இந்த டென்டேட்டிவ் கீ படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் ஒரு 30 பேர் அப்படி தான் இருக்க முடியும். சரிங்களா? ஒரு 150க்கு மேலே வந்து ஒரு 500 பேரே அதிகபட்சம் தான். 500 பேர் 600 பேர் அப்படின்றதான் வந்து இது பண்ண முடியும். ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக எடுக்கிறாங்க, 160 எபோவே வந்து அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டைம் தான் இதுக்கு வந்து இது பண்ணணும். ஏன்னா 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். 2019 இந்த 2019 எக்ஸாமில் இப்படி தான் வந்து சொன்னாங்க. ஒரு 193 கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு. சரிங்களா? அப்போது நிறைய பேர் சொன்னாங்க, உங்களால் தான் படித்து எடுக்க முடியல, நீங்கள் தான் வந்து நல்லா படிக்கணும், மற்றவங்க எடுத்தாங்கன்னா நீங்கள் ஏன் வந்து அதை பார்த்து வந்து பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சு வெறும் ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்க, எங்கே எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அப்போது ஒரே இதில் ராமநாதபுரத்தில் வந்து ஒரே சென்டரில் வந்து எழுதினவங்க 100 பேருக்கு டாப் 100 ரேங்க்கில் வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் எழுதினவங்க தான் இருக்கும்போது அதை வச்சு தான் கண்டுபிடிச்சதேவும் 2019 இத்தனை பேர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பின்னாடி மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் ஸ்கேம் பண்ணி அந்த டைம் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க டாப் 100 ரேங்கை மட்டும்தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்களை வந்து விசாரிக்கலை. ஸோ இப்படி வந்து ஸ்கேம் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து தேவை. சும்மா ஒரு 100 பேரை மட்டும் வந்து நான் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னா அப்போ 100 பேர் மட்டும் தான் அந்த ஸ்கேம் வந்து பண்ணியிருப்பாங்களா? ஏன் இப்போ சப்போஸ் ஒரு 150 போட்டவங்க கூட வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லையா? 150 155 போட்டுருக்கிறவங்க கூட வந்து ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இல்லையா? நம்ம எதையுமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியாது. இதில் ஸ்கேம் நடந்திருக்கலாம், இல்லைன்னா நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். எதுவுமே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். படிங்க, படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக படிக்கிறது எப்போவுமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாது. சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து படித்ததை வந்து ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க. நியூவாக வந்து ஏதாவது வந்து படிக்கிறதா இப்போயே வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் டைத்தில் வந்து நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் வந்து கிடைக்காம போயிடும். ஓகேவா? ஓகே, கட் ஆஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். பட் சில பேருக்கு வந்து அது ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரியே இருக்கும், சில பேருக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து கரெக்டாக வந்து தீர்மானிக்க முடியாது. நான் ஏற்கனவே போன இதில் வந்து போட்டிருக்கேன். கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானிக்க முடியாது. கட் ஆஃபை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு அசம்ஷன் பண்ணி வந்து சொல்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களும் வேரி ஆகலாம், இதிலேருந்து வந்து வேரி ஆகலாம், ஒன்று குறையலாம் இல்லைனா கூடலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதே நம்பிட்டு வந்து இருக்காதீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அந்த ரேங்க்குக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு வேக்கன்சி ஜென்ரலுக்கு 650 வேக்கன்சி இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஓவரால் ரேங்க்கில் 650க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா, 650க்கு உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும், ஜென்ரல்லே கிடைக்கும். இப்போ நீங்கள் பிசி கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னும் போது ஒரு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் ஒரு 600வது ரேங்க் இருந்தால் கூட கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் 600 இருப்பீங்க. அந்த 600 பேருமே பிசியில் தான் எடுப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் வந்து ஒரு 300 பேர் 400 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல்லையும் எடுப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்தாலும் கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் கீயும் வந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து விடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோர்ட்டில் வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஃபைனல் கீ அப்படின்றது குரூப் 4 ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடினாலும் ஓகே, ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கீ விட்டாங்கன்னா ஒரு யூஸஸும் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்க, நான் ரொம்ப நேரமாக இந்த வீடியோ வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நன்றி. சில கேள்விகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். டைம் கிடச்சதுன்னா இன்னொரு நாள் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.